ஸ்ரீ ஸ்ரீ சுரக்காய் சுவாமி ஜீவ சமாதி, நாராயண சமாதி. உள்ளே போகலாமாங்க? வீடியோ எடுக்கலாமா? நான் உள்ள போகலாமா? ஓகே, வீடியோ எடுக்கலாமா? இந்த சுரக்காய் சித்தர் என்ட்ரன்ஸில் மேலே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வந்து சுரக்காய் கட்டி கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அவர் பெருமாளை கும்பிட்றனால பெருமாள் நாமம் போட்டிருக்கா. அது பாருங்கள், எல்லா வரைக்கும் ஃபுல்லாக வரைக்குமே சுரக்காயை மேலே தொங்க விட்டு வச்சுருக்காங்க. இதுதான் வந்து சுரக்காய் சித்தர். இவருடைய வந்து சுரக்காய் சித்தர் சுவாமிகள் வந்து உபயோகித்த பொருட்களாம். இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது? அவருடைய கால் பாதம் செருப்பு, அப்புறம் இங்கே வந்து ஏதோ மாலையாக ஏதோ ஒரு முடிச்சு இருக்குது துணியில். அதில் என்ன இருக்குன்றது சரியாக தெரில. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சுரக்காய் ஜாடி மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால தான் இவருக்கு பேர் சுரக்காய் சித்தரா என்னன்னு தெரில. சுரக்காய் ஜாடி மாதிரி இருக்குது. இது உள்ள என்ன இருக்குதுன்னு தெரில. அப்புறம் 3 கோல் மாதிரி ஒரு 2-3 இருக்குது பாருங்கள். இதோ ஒரு கோல் மம்முட்டி மாதிரி இருக்குது பாருங்கள். கீழே பார்த்திங்கன்னா கோடாரி மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் வந்து இது வந்து கம்பு ஊன்றுகோல் மாதிரி ஒரு 2 இருக்குது. அப்புறம் கத்தி மாதிரி கூட கட்டையில வச்சுருக்காங்க பாருங்கள். இது இந்த பானைக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. இதுதான் இவர் வந்து உபயோகித்த பொருள்கள் இங்கே வச்சுருக்காங்க. எல்லாம் ஒரே முனிவருங்க ஃபோட்டோவாக தான், சிலையாக தான் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பேர் போட்டிருக்கு. பரத்வாஜா மகரிஷி, இது விஸ்வாமித்ரர் மகரிஷி, இவர் கௌதம மகரிஷியாம், இவர் ஜம்தாக்கனி மகரிஷி, இவர் கெங்கனார் மகரிஷியா, அப்புறம் இவர் குதம்பை சித்தர். அந்த மாதிரி லைனாக வந்து சுந்தரானந்தர், நிறைய சிலைகள்லாம் வந்து எல்லாம் ஒரு முனிவர்களாக தான் வச்சுருக்காங்க பாருங்கள். இவர் வந்து வால்மீகினாராம், வால்மீகினார், கோரக்கர், மச்சமுனீஸ்வரராம், இவர் சிவாக்கியார், இவர் என்ன பேர் போகர் சித்தராம். அப்படி ஃபுல்லாக இங்கே வந்து ஒரே முனிவருங்க தான் சிலை இருக்குல்ல. திருமூலர், அப்படியா? கமலமுனி, இவங்கெல்லாம் தன்வந்திரி. ஆமாம், இவர் என்ன கரூரார், இருட்ட வர தெரியுது. இவர் என்ன பேர்? பாம்பாடி சித்தர். பாம்பாடி சித்தர்னு சொல்லுவாங்க. திரும்ப கோயில் திருவள்ளுவர் இருக்குது. அந்த இதுன்னா பாம்பாடி சித்தரம். அங்கே இடைக்காடரம். இங்கே பாரு ராமானுஜர் பக்கம் எடுக்கவே இல்லை பாரு. ராமானுஜர் தான் மெயினாக ஜீவ சமாதியானதுன்னு. பதஞ்சலி. ஓ, இந்த பதஞ்சலின்னு நம்ம நிறைய வருது பாரு, நம்ம ப்ராடக்டாக வாங்குறமே அந்த இதோ வெளிச்சமே வரும். யார் அதை பார்த்துட்டு? பதஞ்சலி சித்தர். இந்த பாருங்க, சுரக்காய் சித்தர் சுவாமி. நாங்களே எடுக்கவில்லை. சுவாமி சித்தர்ன்றனால எல்லாம் சுரக்காய் தான் இங்கே சாத்துறதுலாம் வந்து வேண்டிக்கிறதா? எப்படி இது? நேர்த்தி கடனுக்கு பாருங்க. சுரக்காய் பரவாயில்ல, இது வீடியோங்க. சுரக்காய் சித்தருடைய அவருக்கு வந்து சுரக்காய் படைச்சி நிறைவேற்றி கொடுக்குறாரு. அதனால நிறைய சுரக்காய் வந்து வாங்கி வைக்கிறாங்க. என்னென்ன காரியம் வேணுமோ நினச்சிக்கலாம். இதுதான் சுரக்காய் சித்தர் சமாதி, ஜீவ சமாதியில் வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோம். வேறு எங்கேயும் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்க அலோடு இல்லை நாங்கள். அதனால் இங்கே எடுத்துருக்கோம் பாருங்கள். எல்லோரும் மொத்தமாக வேன்லேயும் எல்லோரும் தனியாக ஒவ்வொருத்தராக எடுக்க முடியல. இங்கே தான் மொத்தமாக நிற்கிறாங்க பாருங்கள். எல்லாம் திரும்பி இப்படி வாங்க. அங்கே யாருன்னு திரும்பிக்கிட்டு இருக்கா? வண்டியிலே இருக்காங்களா?
அங்கே நீ திரும்பி இருக்கவங்களா வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. சரிதா பார்த்தீங்களா? எல்லாம் இதில் இன்னும் கூட பஸ்ஸில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இன்னும் எல்லாம் வந்துட்டாங்களா? அங்கே யாரும் இன்னும் ஒருத்தவங்க இருக்காங்க பின்னாடி. வாங்க வாங்க, தெரியுமா எல்லாரும்? ஓகேவா? எல்லாரும் தெரியுமா? நீங்க சொல்லணும். நல்லா தெரியுறீங்க. ஃபோட்டோவும் எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம். அதுதான் இது பாருங்க. எல்லாரும் தெரியுறீங்களா? எல்லாரும் தெரியுறீங்களா? பாப்பா சொல்லுமா? சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட், சுரக்காய் சித்தர் சமாதியை பார்த்தாச்சு. அடுத்து எங்கே போகிறோன்னு அடுத்த வீடியோ போடுறோம். ஓகே, பாய்.